ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியதுங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கு இருக்கும். மரம் வச்சுருக்கவங்களுக்கு வீட்டிலே இருக்குங்க. இந்த வாழைத்தண்டை நம்ம எப்படி ஜூஸ் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஒரு வாழைத்தண்டு எடுத்துருக்கோங்க, மீடியம் சைஸ் வாழைத்தண்டு. நம்ம கடைகளில் வாங்கினா ஒரு 5 ரூபாய்க்கு அல்லது 10 ரூபாய்க்கு கிடைக்கும் ஈஸியாகவே. வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்டு வந்துட்டு நார் வரும், அதை நம்ம எடுத்துக்கணும். இது போல் தண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அரிஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியில் போகலாம். அந்த நாரை எடுத்துட்டு இப்படி கையால் சுற்றும் போதே அந்த நார் வந்துடுங்க. கத்திலையோ நீங்கள் அறுவல் மணிலையோ இதை நீங்கள் அரிஞ்சிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த நாரை கையால் சுற்றி எடுத்துட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க வாழைத்தண்டு எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா நம்ம இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் B6ம் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குங்க. இந்த விட்டமின் B6 பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேச்சுரல் அந்த இன்சுலின் லெவலை வந்து அதிகரிக்கக்கூடியதுங்க. அதனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அந்த இன்சுலின் வந்துட்டு நம்ம டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது மூலமாக இன்சுலினுக்காக எடுத்துப்போம். அதை எடுத்துக்கும் போது கூடவே இதையும் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸை ரெகுலராகவும் அல்லது வாரத்துக்கு 3 அல்லது 4 டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இயற்கையிலே அந்த இன்சுலினோட சுரப்பு வந்து அதிகமாகுங்க. அதனால் சுகர் பேஷண்ட்ஸு வெறும் வயிற்றில் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவலையும் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுபோல் மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களும், இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுமே இந்த வாழைத்தண்டு ஜூஸை வந்து கண்டிப்பாக குடிக்கலாம். அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணக்கூடியதுங்க, மோஷன் ப்ராப்ளத்தையும். அது மட்டும் இல்லைங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுடைய யூரினரி ட்ராக்கை வந்துட்டு அதில் உள்ள நச்சு பொருள் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது இந்த வாழைத்தண்டு ஜூஸ். ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. இது போல் அரிஞ்சு தண்ணியில் சேர்த்துக்கலாம். நம்ம விலை உயர்ந்த காசு கொடுத்து மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு இதையும் சைடில் வந்துட்டு 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். ஈஸியாக ரொம்பவே சுலபமாக 5 நிமிஷம் போதுங்க இந்த ஜூஸ் செய்யறதுக்கு. நம்ம ரவுண்டாக கட் பண்ண எல்லாத்தையுமே இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஜூஸ் எடுக்கிறதுக்கு. வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் இது போல் எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்கலாங்க. அவங்களுடைய அந்த பிளட் ப்ரெஷர் லெவலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அனிமிக்காக இருக்கிறவங்க, அது போல் வந்துட்டு அனிமிக்காக இருக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்லாவே ஹீமோக்ளோபினோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பலவிதமான பிரச்சனைகள் தீரும். நம்மளுடைய யூரினரி அந்த வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடியதுங்க. நிறைய பேருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அந்த அசிடிட்டி ப்ராப்ளம்ஸையும் இது சரி பண்ணக்கூடியதுங்க. நம்மளுடைய ஃபேட்டையும் வந்து சுத்தமாக குறைக்கக்கூடியது, கொழுப்பை வந்து கரைக்கும். இது போல் அரிஞ்சு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கட் பண்ண எல்லா வாழைத்தண்டுகளையும் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 5 பல் குட்டி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பச்சையாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ண புதினா சேர்த்துக்கலாங்க. புதினா சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு போதும். சேர்த்துட்டு தண்ணி ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், வாழைத்தண்டு நல்லா மைய அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இது போல் வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணி சேர்த்தும் அரைக்கக்கூடாதுங்க. இது போல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது நம்ம நல்லா வடிகட்டும் போது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இதோட சாறை மட்டும் எடுத்து விடுங்க. நல்லா சாறு மட்டும் இறங்கணும். இது போல் பெரிய வடிகட்டியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக எல்லா சாரையுமே எடுத்துட்டோன்னா இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா சக்கை மட்டும்தாங்க இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் மீதி உள்ளது நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டு இது பார்த்திங்கன்னா பாருங்கள், வெறும் சக்கை மட்டும் இருக்குது. எட்டை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைத்தண்டு ஜூஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியே குடிக்க வேண்டியது தான். குடிக்கிற கிளாஸில் நம்ம எடுத்துக்கலாம்.
டெய்லி அல்லது வாரத்துக்கு 3-4 தடவை காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. ஒரு மாதம் போல் குடிச்சிட்டு வரும்போதே சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.